ஒரு வற்றாத ஜீவ நதியாக குரு பரம்பரையை நாம் அனுபவித்து வருகின்றோம். மகாநதி பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அந்த நதியின் வெள்ளத்தில் எத்தனை ஜீவ வர்க்கங்களுக்கு, கோடானு கோடி ஆத்மாக்களுக்கு நல்லது நடக்கின்றது. ஒருவர் தீர்த்தமாடுகிறார், மற்றொருத்தர் தண்ணீர் அருந்துகிறார், மற்றொருத்தர் பாசனத்திற்காக உபயோகித்துக் கொள்கிறார், வேறொருத்தர் அதில் பயிர் செய்கின்றார், வேறொருத்தர் தன் துணிகளை துவைத்துக் கொள்கிறார், வேறொருத்தர் அதில் சமையல் செய்கிறார். இப்படியாக அந்த நதி யார் யார் என்னென்ன விருப்பங்களை அந்த நதியில் தாங்கள் பெறுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் வாரி வழங்கும் வள்ளலாகத்தானே திகழ்கிறது. அதுபோலத்தான் நம் ஆச்சாரியர்களுடைய பரம்பரை. அன்பர்களே, இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் பொருள் உணர்ந்து அனுபவித்தோமேனால் அதன் இனிமை தெவிட்டாரதாக இருக்கும், என்றுமே நம் நெஞ்சத்தில் நினைத்திருக்கும். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்பது சென்ற உபன்யாசத்தில் நாம் அனுசந்தித்த ஒரு ஸ்லோகம். இது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எந்த ஒரு காரியத்தை, நற்காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த உயர்ந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கின்றோம். இதற்கு முன்பாக ஏனைய ஸ்லோக விசேஷங்களும் உண்டு. இவற்றையெல்லாம் காலக்கிரமத்தில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து ஆனந்தமடைய போகின்றோம். திருமகள் கேள்வனான எம்பெருமான் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை முதலில் தான் ஆரம்பித்து வைத்தான். என்ன பெருமை பார்த்தீர்களா? பெருமானே ஒரு சம்பிரதாயத்தை, சனாதன தர்மத்தை மக்கள் எல்லோரும் நற்கதி அடைய வேண்டும் என்னும் பேரவா பூண்டு அவன் உபதேசித்து, அந்த உபதேச பரம்பரை, இதற்கு என்ன பெயர் தெரியுமா? ஓரான் வழியான பரம்பரை. ஆம், ராமானுஜ சம்பிரதாயத்தின் தன்னேற்றமே ஓரான் வழியான பரம்பரை. ஒரு ஆச்சாரியன் தன்னிடத்தில் உள்ள சிஷ்யர்களுக்கு ஐயம் திரிபு அற உபதேசம் செய்வது. சந்தேகம் இல்லாமல் அவர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கிறார்களோ, ஒருவேளை அவர்களுக்கு கேட்க தெரியவில்லை என்றால் கூட தான் இந்த இடத்தில் இப்படி ஒரு கேள்வி உண்டாகும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அதற்கு உண்டான பதிலை சொல்லி, நாளை இவர்களும் என்னை போன்று நல்ல ஆச்சாரியர்களாக திகழ வேண்டும், இந்த சனாதன தர்மத்தை அவர்கள் வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டும் என்னும் நோக்கத்துடன் உபதேசம் செய்கிறார். இதை பரமாத்மா தான் ஆரம்பித்து வைத்தான். அடுத்தது இந்த பரம்பரையில் நடுநாயகமாக விற்றிருப்பவர்கள் நாதமுனிகள் என்னும் ரங்கநாத முனிகள், அவருடைய திருப்பேரனாரான ஆளவந்தார் என்னும் யமுனை துறைவர். சரி, அடுத்தது அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம். இதோ எனக்கு முன்பாக திகழும் இந்த மகான், எனக்கு இந்த சம்பிரதாய அறிவை ஊட்டிய ஒரு ஞான கொழுந்து, நிறை ஞானத்து ஒரு மூர்த்தி. வைஷ்ணவம் என்றால் என்ன? ராமானுஜருடைய பெருமை என்றால் என்ன? நான் யார், எப்படிப்பட்டவன், எத்தகையவன்? எனக்கு இந்த சம்பிரதாயம் என்பது பொருந்துமா? என்னால் இந்த கருத்துக்களை எல்லாம் நன்கு செயல்படுத்த முடியுமா என்றெல்லாம் உண்டாகக்கூடிய சந்தேகங்களை எல்லாம், நம் மனதில் உள்ள சந்தேகங்களை எல்லாம் தானே உணர்ந்தார் போலே தன் உபதேசத்தினாலே நன்கு தெளிவுறுத்தி நம்மை பரிசுத்தமாக்கி உயர்ந்ததொரு இடத்திற்கு, உயர்ந்ததொரு மேலான நிலைக்கு யாரால் நாம் உயர்த்தப்படுகின்றோமோ அவரென்றோ குரு என்று போற்றப்படுகின்றார். பொதுவாக குரு 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 என்று எல்லாரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆச்சாரியன் எனக்கு நேரடியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன், எம்பெருமான் தொடங்கி இதோ இருக்கக்கூடிய ஆச்சாரியன் வரையிலும் நான் சேவிக்கிறேன். இவர் எனக்கு குரு. பல பேரை பார்த்து நாம் குரு என்கிறோம், இவரை பார்த்தும் குரு என்கிறோம். உண்மையில் குரு என்றால் என்ன? அழகான சம்ஸ்கிருத பதம். அன்பர்களே, இங்கே அடிக்கடி சம்ஸ்கிருத சொற்கள் உபயோகிப்பதினாலே இது புரியாதது என்பதாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் அந்த பதங்களுக்கு உரிய சரியான தமிழ் அர்த்தத்தையும் அடியேன் சொல்ல போகிறேன். ஏனென்றால் பழக்கமே இல்லாவிட்டால் நமக்கு பதங்களின் பொருள் அறிய முடியாது அல்லவா? ஆகையால் சில சம்ஸ்கிருத பதங்கள் கடினமாக இருந்தால் கூட அதன் தமிழர்த்தத்தை நீங்கள் நன்கு அறியலாம்.
குரு என்று சொல்லுகிறோம். சம்ஸ்கிருதத்தில் குரு என்றால் பல பொருள்கள் உண்டு. எல்லா மொழிகளிலும் ஒரு பதம் இருக்கும், அந்த பதத்திற்கு பல பொருள்கள் உண்டு அல்லவா? ஆங்கிலத்தில் சினானிம்ஸ் என்று சொல்லுவோம். சினானிம்ஸ் என்றால் என்ன? ஒரே அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய பல சொற்கள், ஒரே அர்த்தத்தை ஒரே பொருளை காண்பிக்கக்கூடிய பல சொற்கள். அதே போன்று பல பொருட்களை காண்பிக்கக்கூடிய ஒரு சொல்லும் உண்டாயிற்றே. அதுபோன்று தான் குரு என்னும் சப்தமும். குரு என்பதற்கு மிகவும் பாரமானது, வெயிட் என்கிறோம் அல்லவா? அது போன்று மிகவும் பாரமானது, பலுவானது என்பது பொருள். இது இந்த இடத்தில் பொருந்தாது. தற்பொழுது நாம் ஆச்சாரியரை பார்த்து நாம் வந்தனம் செய்யும் முறையை விளக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆச்சாரியன் மூலமாக சுவாமி ராமானுஜர் கருணை நமக்கு எவ்விதம் கிடைத்திருக்கிறது, அந்த ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியரான சுவாமி ஆளவந்தார், அவருக்கு முற்பட்ட ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகள், அதற்கு முன்பாக எம்பெருமான், இதுவரையிலும் எவ்விதம் நமக்கு தொடர்பு உண்டாயிருக்கிறது, அதைத்தானே பார்க்க போகிறோம். எனில் குரு என்னும் இந்த சொற்றொடருக்கு வேறொரு பொருள் இருக்க வேண்டும். அதனை பிரித்து பார்க்கலாம். குஷப்தஸ்த்வந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்தம். இதற்கெல்லாம் அழகிய தமிழ் பாசுரங்களும் அமைந்திருக்கின்றன. அதையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். குஷப்தஸ்த்வந்தகாரஸ்யாத், கு ரு இரண்டு எழுத்து. எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், வெகு சுலபம். நம் குருவை இரண்டே எழுத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். கு என்பது ஒரு எழுத்து, ரு என்பது மற்றொரு எழுத்து. 1 2 குரு குரு. சரியா போயிடுதா? இப்ப கு என்றால் என்ன? இருள் என்பது பொருள். கு என்பதற்கு இருள், ரு என்றால் அந்த இருளை ஒழிப்பவர் என்பது பொருள். இந்த அறையில் தற்பொழுது வெளிச்சம் மிகுந்திருக்கிறது. இந்த இடத்தில் நல்ல வெளிச்சத்தில் நாம் உபன்யாசம் சொல்லி வருகிறோம். உபன்யாசத்தை பலர் கேட்டு வருகிறோம். சரி, இதே இந்த இடத்தில் இருள் சூழ்ந்து இருந்தது என்றால் நாம் மற்றவர்களை பார்க்க முடியுமோ? அல்லது மற்றவர்களால் நம்மை பார்க்க முடியுமோ? இங்குள்ள விசேஷங்களை எல்லாம் நம்மால் அறிய முடியுமா? மண்டபங்களிலும் கோபுரங்களிலும் பிராகாரங்களிலும் நிறைந்துள்ளதான சிற்பங்களை எல்லாம் நம்மால் அனுபவிக்க முடியுமா? ஏனென்றால் இருள் சூழ்ந்திருக்கின்றது. இருள் சூழ்ந்த இடத்தில் அறியாமை இருக்கும். அறியாமை எதையும் அறிய முடியாததொரு தன்மை. சரி, அந்த சமயத்தில் விவரம் அறிந்த ஒரு பெரியவர் கையில் விளக்கு ஒன்றை ஏந்தி கொண்டு வந்து, ஐயா, இந்த இடத்தில் தூண் இருக்கிறது, இது வெளியே செல்லும் வழி, இதோ இங்கே சிற்பங்கள் அழகாக உள்ளன, இந்த இடத்தில் அழகியதான சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன என்பதாக இங்கு இருக்கக்கூடிய உயரிய பொருள்களை எல்லாம் தன் கையில் உள்ள தீபத்தை கொண்டு இருளை அகற்றி நமக்கு தெள்ளத் தெளிவாக்கி காண்பித்தார். நாம் அவரிடத்தில் நன்றியுடன் கூடியவர்களாகத்தான் இருப்போம். நல்ல வேளை சுவாமி, கும் இருட்டு, எந்த திசையில் செல்வது, எப்படி செல்வது, எப்படி பிரயாணம் செய்வது என்பது தெரியாமல் இருந்தேன். ஆங்காங்க முட்டி மோதிக்கொண்டேன். நல்ல காலம், தாங்கள் கையில் தீபத்துடன் வந்தீர்கள். உங்கள் வெளிச்சம் நீங்கள் காட்டிய வழியில் நான் செல்வதினாலே எனக்கு அனைத்தும் சுகமாகிவிட்டன சொல்லுகிறோம் அல்லவா? தற்பொழுது நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய இருளை யார் நீக்குகிறாரோ அவருக்குத்தான் குரு என்பது பொருள். குஷப்தஸ்தந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்தன் நிரோதகா. கு என்றால் இருள், அறியாமை என்பது பேரிருள். ஆம், ஒரு விஷயத்தை நாம் அறியாமல் இருக்கிறோமே. இதோ இதுவரையிலும் ஆச்சாரிய பரம்பரை என்பது ஒன்று உண்டு, குரு வம்சம் என்பது ஒன்று உண்டு. நம் முன்னோர்கள், நம் மூதாதையர்கள் சம்பிரதாயம், சனாதன தர்மம் என்னும் பெரும் செல்வத்தை நமக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதனை அறியாமல் இருந்து விட்டோம் என்று நமக்குள்ளே ஒரு தாபம் உண்டாகிறது. அப்பொழுது ஒன்றை அறியாமல் இருப்பது இருள் சூழ்ந்த இடத்தில் நாம் இருப்பதை போன்றதானது. இங்கே இருள் சூழ்ந்த இடத்தில் இருந்தால் எதையும் அறிய முடியாமல் தவிப்பதை போன்ற நிலைதானே. அந்த நிலை எப்பொழுது நீங்குகிறது? ஒருவர் கையில் தீபத்தை ஏந்தி வந்து
வெளிச்சமாக விளக்கமாக எல்லாவற்றையும் சுட்டி காண்பித்து நாம் செல்லும் பாதையை உணர்த்தினால் அவரை நாம் கொண்டாடுகிறோமே. தற்பொழுது அறியாதன அறிவித்தவர். எனக்கு அறியாமையா? நான் எவ்வளவு பட்டங்கள் வாங்கி இருக்கிறேன் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய மேதாவி என்று மற்றவர்களாலே கொண்டாடப்படுபவன் தெரியுமா? நான் வாங்கிய பதக்கங்களுக்கு கணக்கே கிடையாது. பல புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், பல சொற்பொழிவுகளை செய்திருக்கிறேன். என்னை பார்த்து அறியாமை என்னும் இருளில் இருப்பவன் என்பதாக எப்படி சொல்லலாம்? இது எல்லோருக்கும் தோன்றக்கூடியதுதான். அடியேன் சொல்லக்கூடிய அறியாமை என்பது வேறு. நாம் தற்பொழுது கற்றிருக்கக்கூடிய பயின்றிருக்கக்கூடிய கல்வி இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நமக்கு போதுமானதாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் உத்தமமானது ஒரு குரு அருளை நாம் பெற்றோமையானால் பேரின்பமாகிற மோட்சம் என்னும் பரமபதத்தை நாம் அடையும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தத்தை தற்பொழுது விளக்கிவிட முடியாது. அறியாமை என்னும் இருளகற்றும் கதிரவனாக யாருடைய உபதேசங்கள், எவருடைய நன்மொழிகள் நமக்கு வெளிச்சமாக வழி காட்டுகின்றனவோ அவரைத்தான் குரு குரு என்று நாம் கொண்டாட வேண்டும். அந்தகாரி நிரோதித்வாத் குருஹு இத்யபிதீயதே. பகவத்கீதை, ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் முதலான இதிகாச புராணங்கள் உணர்த்தும் உண்மை என்ன? அழிந்துவிடக்கூடிய தேகம் எது? இன்றோ நாளையோ அல்லது 10 ஆண்டுகள் கழித்தோ என்றோ ஒரு நாள் இந்த தேகத்திற்கு நாசம், அழிவு என்பது ஏற்பட போகின்றது. இதை கட்டுக்குலையாமல் காப்பாற்றி வைக்க முடியுமா? பகவத்கீதையில் கண்ணன் சொல்லுகிறானே, அர்ஜுனா, அழியக்கூடிய தேகத்தை உன்னால் அழியாமல் காப்பாற்ற முடியாது, அழியாத ஆத்மாவை உன்னால் அழிக்க முடியாது என்கிறானே, அதுதான் தத்துவோபதேசம். இந்த ஆத்மா என்னும் ஞானச்சுடரை தூண்டிவிடக்கூடிய தூண்டுகோலாக இருப்பவன் குரு. அத்தகையதொரு குரு நமக்கு வழிகாட்டும் பொழுது நாம் செல்லும் மார்க்கத்தில் எந்த சிந்தனையும் இல்லாமல் சர்வ சுலபமாக பயணிக்கலாம். ஏனென்றால் அவர் முன்னே வழிகாட்டி செல்லும் பொழுது, பழக்கப்பட்டவர் செல்லும் பொழுது நாம் துளியும் தயக்கமில்லாமல் அந்த வழியில் செல்லலாம். அந்த வழி நமக்கு நல்லதொரு சிறந்த வழியாக இருக்கின்றது. அப்படி வழிகாட்டக்கூடிய குருக்கள், ஆச்சாரியர்கள் நிறைந்த பரம்பரை சுவாமி ராமானுஜருடைய பரம்பரை. ஆம், அந்த வழிகாட்டுதலில் நாமும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கலாம். வாருங்கள். ஸ்ரீ விக்னேஷியான்ஸ் பிரைவேட் லிமிடெட் திருப்பூர் வழங்கும் ஸ்ரீ ராமானுஜ வைபவம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ விக்னேஷியான்ஸ் பிரைவேட் லிமிடெட் திருப்பூர்.